நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஹெல்த் ரிலேட்டடாக நமக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, இல்லை என்ன சவால்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்குது, இல்லை எப்போ நம்ம டாக்டரை போய் பார்க்கணும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு வரோம். இன்றைக்கு நாம் என்ன மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸை நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் தொடர்பான நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இல்லை இதெல்லாம் பண்ணால் பிரச்சனை வந்துடும், அப்போ நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைந்திருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் உடைய ஜோனல் ஹெட்டாக இருக்கும் கண் மருத்துவர் டாக்டர் கலாதேவி சதீஷ் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய இணைந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ பொதுவாக நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் அந்த கண் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா, அதாவது உலகமே இருண்டு போச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம்தான். அதாவது முன்ன இருந்தவங்களுக்கும் இப்போ இருக்கவங்களுக்கும், அதாவது கண்ணாடி போடுறவங்க இல்லை ஸ்பெக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இப்போ ஜாஸ்தியாக இருக்காங்களா, இல்லை அந்த கண் தொடர்பான பிரச்சனைகள் இப்போ குறைஞ்சிருக்கா, அதிகமாக இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஆரம்பிப்பேன். ஓகே. உங்கள் கண்கள் மேல் ஓர் கண் இருக்கட்டும். ஓகே, புரியுதா? கண்ணை நம்ம கண்ணாவை பார்த்தா தான் நம்ம பார்வை இல்லாதவங்க, அதாவது சின்ன குழந்தை, சின்ன குழந்தை பிளைண்டாக பிறந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு லாஸ் ஆஃப் விஷன்ன்றது பெருசாக தெரியாது. பட் நல்லா பார்த்துட்டு இருக்கவங்க சடனாக விஷன் லாஸ் அப்படின்னா it is going to be a grave danger for them. ஸோ அதனால் இந்த லைன் எப்பயுமே நம்ம மனசில் நிற்கணும். உங்கள் கண்கள் மேல் ஓர் கண் இருக்கட்டும். கண்டிப்பாக கண் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கு. ஓகே. ஏஜ் வைஸில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்த்தோன்னா, இன்ஃபென்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், ஸ்கூல் அண்ட் காலேஜ் கோயிங் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா, they have started using devices. அதாவது கம்ப்யூட்டர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய விளையாடுறாங்க, கேமிங் நிறைய விளையாடுறாங்க. ஸோ ஸ்க்ரீன் டைம்ன்றது அதிகமாயிட்டே வருது. ஸோ அதிகமாகிறதுனால மயோப்பியாவோட இன்சிடென்ஸ், கிட்ட பார்வைன்வோம், மயோப்பியானா கிட்ட பார்வை, நியர் சைட்டட்னஸ், அந்த இன்சிடென்ஸ் இப்போ ரொம்ப அலார்மிங்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ரெண்டாவது, அடல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி ஜெண்டரில் பார்த்தீங்கன்னா, முன்னே மேனுவலாக ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை கம்பெனியில் லேபராக ஒர்க் பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ முக்கால்வாசி பேர் கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்கார வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக வரதுனால டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் ட்ரை ஐஸ், கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டே வருது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ வயசானவங்களில் பார்த்தீங்கன்னா கேட்ராக்டோட இன்சிடென்ட்ஸ், ஏர்லி கேட்ராக்ட் டிடெக்ஷன் இப்போ நிறைய நடக்குது. குளோக்கோமா, கண் அழுத்த ப்ரெஷர் நோய், அந்த மாதிரி கண் அழுத்த நோயின்வோம், ப்ரெஷர் கண்ணுக்குள்ளே ஏறிடுறது. டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிஸ்னால வர இது, மேக்குலர் டீஜெனரேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஹையர் இன்சிடென்ஸாக வருது. பிகாஸ் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட் இஸ் பாசிபிள்ன்றதுனால. ஸோ இன்சிடென்ஸ் இன் நம்பர் ஆஃப் தீஸ், இந்த நோய்கள் இப்போ இன்சிடென்ஸ் அதிகமாகிட்டு வருது. ஒன் க்ரக்ஸ் என்னன்னா, ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்குது. ட்ரீட்டபிள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணால் ட்ரீட்டபிள் லிஷன்ஸாக இருக்குது. அண்ட் அக்சசிபிள் மெடிக்கல் கேர், எல்லா இடத்துலையுமே ஐ ஹாஸ்பிட்டல் செயின்ஸ் திறந்துருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே நீங்கள் ஐ டாக்டரை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கண்ணை நீங்கள் உங்கள் கண்களாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம அப்பப்போ செக் பண்ணுவோம், சரியாக இருக்கா பார்ப்போம். ஆனால் கண்ணை பொறுத்த வரைக்கும் ஏதோ நமக்கு குறைபாடு வந்ததுக்கப்புறம் தான் ஏதோ இருக்குன்னுவாங்க. ஆனால் அப்போயும் உடனே போய் செக் பண்ணுறோமா அப்படின்னா அதுவும் ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கண் நம்ம கண்ணிலையும் இருக்கட்டும் அப்படின்றது ரொம்ப உண்மை. அடுத்த ஒரு விஷயம் இந்த இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நோய் அந்த இது எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் ட்ரீட் பண்ணுற அந்த மெத்தடுமே இப்போ நம்மகிட்ட அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. முக்கியமாக இந்த கண் குறைபாடுகள் அப்படின்றது இந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றீங்க. ஸோ முன்னே இருந்ததுக்கும் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லைஃப் ஸ்டைலில் நம்ம என்னெல்லாம் தவிர்த்தா இந்த கண் குறைபாடு வரதை நம்ம தவிர்க்கலாம்? ஸோ என்னெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்லேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ ஆன்லைன் கேம்ஸும் இதுவும் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ ஆன்லைன் கேம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்க்ரீன் டைம் ரெஸ்ட்ரிக்ட் டு 1 or 2 hours மேக்ஸிமம். அதுக்கு மேலே ஸ்க்ரீன் டைம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் என்கேஜ் பண்ணணும். லைக் ஸ்போர்ட்ஸு, இல்லை ரன்னிங்கு, இல்லை செஸ்ஸு, இண்டோர் கேம்ஸும் ஹேபிட்டாக கொண்டு வரலாம். நேச்சுரல் சன்லைட் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக தேவை குழந்தைங்களுக்கு. அப்புறம் சின்ன குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கண்ணை கோணலாக பார்க்குதா, இல்லை வெள்ளை ரிஃப்ளெக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம்.
அடல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 20-20-20 ரூல்னு இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு இருக்கவங்க, இப்போ கம்ப்யூட்டர் தான் நமக்கு உலகம்னு ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்மளால சர்வைவ் ஆக முடியாது இந்த ஜெனரேஷனில். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம நோயை கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன ப்ரிகாஷன் ஸ்டெப் எடுத்துக்கணும்னா 20-20 ரூல். அதாவது 20 மினிட்ஸ் ஒரு இதை பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் 20 feet அவே நம்ம அகாமடேஷனை ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு 10 to 12 பிளிங்ஸ் இருக்கணும். நார்மலாக ஸ்க்ரீனை பார்த்தோன்னா இல்லை டிவியை பார்த்தோன்னா கண்ணை இமைக்கிறதே மறந்துடுவோம். அந்த இமைக்கிற ஹேபிட்டை கொண்டு வரணும். நீங்கள் ஸ்க்ரீன்லேயே செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ளூ லைட் ஃபில்டர் ஸ்க்ரீன்ஸு, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிண்ட்ரோம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் எரெக்ட் போஸ்டர், குட் லைட்டிங்கு. இப்போ வந்து உட்காந்துட்டே பண்ணணும்னு அவசியம் இல்லை, நின்றுட்டு ஒர்க்கிங் ஸ்டாண்டிங் டேபிள்னு கூட இருக்குது. அந்த மாதிரி பொசிஷன் ஆல்ட்ரிங் சேஞ்சு, ஸோ தட் காலில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண் இதுவாக இருக்கும். அடல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஏதாவது சிம்டம் தெரிஞ்சாலும், அதாவது சில பேர் இப்போ டிரைவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி நேராக ஓட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அடிக்கடி சைடில் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டே இருக்கும். சைடில் ஓவர்டேக் பண்ணுறது தெரியாது, சைடில் வந்து வரது தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரிஃபரல் விஷன் வந்து பாதிப்படையும். அவங்களுக்கு குளோக்கோமா சஸ்பெக்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணிக்கணும். ஸோ 40 வயசில் கண்டிப்பாக ஒரு ஐ செக்கப், ஹெல்த்தியாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருந்தாலுமே 40 வயசில் ஒரு ஐ செக்கப் பண்ணிக்கணும். ஐ செக்கப்னா வெறும் நம்ம ஸ்லிட்லாம் மட்டும் பார்த்துட்டு அனுப்புறதில்ல, ஃபுல்லாக ரெட்டினா முதல் கொண்டு எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி இது பண்ணிங்கனாலே இது ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் அலார்மிங் சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து சும்மா இதுதானே அப்படின்னு அவாய்ட் பண்ணாமல் என்ன விஷயம், அது எதனால் வருதுன்றதை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஏஜுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும், ஒரு ஏஜுக்கு அப்புறமா இந்த மாதிரி செக்கப் பண்ணுறது மூலமாக நமக்கு தெரிய வரும். ஆனால் குழந்தைகளுக்கு இருக்க இந்த குறைபாடை ஆரம்பத்தில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? என்ன கேட்டால் தாய் அம்மான்றவங்க தான் ஃபஸ்ட்டு டாக்டர் குழந்தைக்கு எப்பயுமே. அதாவது அம்மா கண்டுபிடிக்கிற சிம்டம்ஸ் தான் ஏர்லியஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தைய பார்த்தோன்னே நார்மல் கண்ணு எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வெள்ளை கலரில் ரிஃப்ளெக்ஸ் இருந்தாலும், ஒயிட் கலர் அப்பப்போ கண்ணு ஷேக் பண்ணுறப்ப வெள்ளை ரிஃப்ளெக்ஸ் வந்தாலோ உடனே டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா கேட்ராக்டாக இருக்கலாம், இல்லை லியூகோகோரியா பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ணு ஒரு பக்கமாக பார்க்குறப்ப ஒரு பக்கமாக கண்ணு கோணிக்குது, இல்லை கண்ணு கிராஸ் ஆகி நிற்குது, அந்த மாதிரி இருக்கிறப்ப ஸ்குவிண்ட், மாறுக்கண், அதிர்ஷ்டம் இல்லை கஷ்டம், மாறுக்கண் அதிர்ஷ்டம் இல்லை கஷ்டம், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாறுக்கண் வந்து செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தது, குழந்தை வந்து நார்மலாக இருக்குது ஆனால் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா NLD அந்த ஒரு டக்டு, அந்த குழாய், அந்த தண்ணி குழாய் நீர் போகிறதுக்காக ஒரு குழாய் இருக்கும், அந்த குழாயோட பாதிப்பு அடைச்சலாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்தீங்கனாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம். இல்லை நாலாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தை நம்ம குழந்தைய பார்க்குறப்ப அந்த குழந்தை நம்மளை பார்க்கும். நம்ம இங்கே பொருளை காட்டினோம்னா, அட்ராக்டிவ் கலர்ஸ் காட்டினோம்னா கலர்ஸ் வழியாகவே மூவ் ஆகிட்டே இருக்கும், கண்ணு மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி குழந்தை பார்க்கவே இல்லை, ஒரு ஐ கான்டாக்டே இல்லை அம்மாவுக்கு, இல்லை சர்ச்சிங் மூமெண்ட்ஸ் எங்கெங்கன்னு தேடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா டிமினிஷன் ஆஃப் விஷன், கண்டிப்பாக டிஃபெக்டிவ் விஷன் அந்த குழந்தைக்கு இருக்குன்னு அர்த்தம். ஒரு வாட்டி ஆஃப்தல்மாலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வந்து செக்அப் பண்ணிக்கணும். அப்புறம் ப்ரீடேர்ம் டெலிவரிஸ், அதாவது குறை மாசத்தில் பிறக்குது, அப்போ வந்து நம்ம லேசர்ஸ் இதெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப ROP, ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி குழந்தை நார்மலாகவே ஆப்ஸ்டிடிஷனே அனுப்பிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கணும் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட. ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு இருக்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு யோகா அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நிறையா அதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எஃபெக்டிவாக இருக்குமா, இல்லை அதெல்லாம் உண்மையிலே நம்ம ஹெல்ப் பண்ணுமா? கண்ணுக்கு யோகா, கண்ணுக்கு எக்ஸசைசஸ் கண்டிப்பாக அவசியமா. ஓகே, அகாமடேஷன் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் ஸ்ட்ரெயின் தான். நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் கம்ப்யூட்டரை வச்சுருக்கோம், அந்த டிஸ்டன்ஸையே தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நார்மலாக பழங்காலத்தில் இண்டிவிஜுவல்ஸ் எப்படி இருப்பாங்க, தூரக்க வரதை பார்ப்பாங்க, கிட்ட எழுதுறதை பார்ப்பாங்க, கூட யார் வராங்கன்றதை பார்ப்பாங்க. இப்போ ஆனால் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார உங்கள்கிட்ட 10 வாட்டி நடுவில் குறுக்க மறுக்க நடந்து பாருங்களேன், திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஃபோன் வந்ததுக்கப்புறம்
அப்புறம் எல்லாரும் முகத்துக்கும் ஃபோனுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. கரெக்ட். ஸோ அதுதான் அகாமடேஷன் ஸ்பாசம்னு சொல்லுவோம். ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ண நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. அப்புறம் பைனாக்குலர் விஷன், அதாவது 2 கண்ணால் பார்க்குற தன்மைக்கும் மொத்த கண்ணால் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன். அந்த டெப்த் பர்செப்ஷன் வேணும் அப்படின்னா பைனாக்குலர் விஷன், 2 கண்ணால் பார்க்கக்கூடிய தன்மை வேணும். அந்த தன்மையை இம்ப்ரூவ், சில பேர்த்துக்கு அந்த தன்மை இருக்காது, அந்த தன்மையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. ஓகே. இப்போ பொதுவாகவே நம்ம கண் குறைபாடு அப்படின்னாலே நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த கிட்ட பார்வை, தூர பார்வை, அதுக்காக ஸ்பெக்ஸ் போடுறது அந்த மாதிரி வருவாங்க. ஜென்ரலாக இந்த ஒரு இஷ்யூ எதனால் ஏற்படுது? இதை வந்து நாளடைவில் இதுக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து ஸ்பெக்ஸ் போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லேசர் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும், எந்த ஸ்டேஜில் டாக்டர்ஸ் அதை வந்து ஓகே இதுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஸோ குழந்தைங்க ஃபஸ்ட்டு கண்ணாடி போடக்கூடிய தன்மை இருக்கா இல்லையான்னு குழந்தைங்கள எப்படி டயக்னோஸ் பண்ணும், எப்படி அம்மான்றவங்க பிடிக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை டிவியை பார்க்கறதுக்கு கிட்ட கிட்ட போய் உட்காந்து பார்த்தாலும் இல்லை ரொம்ப கிட்ட வச்சு புக்கை படித்தாலும், புரியுதுங்களா, இல்லை கோணலாக இருக்கிறதுக்கு சுருக்கி சுருக்கி கண்ணை பார்த்தாலும், ஓகே கண்ணை சுருக்குனா அந்த கோணல் இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தன்மை இருந்தாலும் குழந்தை, அதாவது நம்ம பேரண்ட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, ஏன் டிவியை கிட்ட பார்க்குறேன்னு குழந்தைய பிடிச்சி திட்டுவோம். ஆமாம், நம்ம அது ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போய் உட்காடுறாங்கன்னு நினைப்போம். ஆமாம், அதுதான் தப்பு. குழந்தை கிட்ட ஏன் விரும்பி பார்க்குதுன்னா, அது தூரக்க இருந்தால் டிவி தெரியல, கிட்ட போனாதான் அதுக்கு கிளாரிட்டியாக தெரியுது, அதனால தான் அது கிட்ட மூவ் ஆகுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட எக்ஸாமின் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பவர் இருக்கா இல்லையான்ற இதை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. கிளாஸஸ் வந்துருச்சு அப்படின்னா, கிளாஸஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது 3 தன்மை இருக்குது. மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா, அஸ்டிக்மேட்டிசம், 3 தன்மை இருக்குது. ஸோ எதுக்கு கரெக்ஷன் இருக்கோ அதுக்கு நம்ம கிளாஸை கொடுத்துருவோம். 18 வயசு வரைக்கும் கிளாஸோ காண்டாக்ட் லென்ஸோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஐயா இருந்தாலுமே அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லாசிக் இருக்குது, அதாவது ஒரு ஃப்ளாப் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த எக்ஸஸ் பவர் காஸ் பண்ணுற டிஷ்யூவை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸ்மைல் லேட்டஸ்ட் அட்வான்டேஜ், ஒரு சின்ன ஸ்மைல் மாதிரி ஒரு இன்சிஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து கிளாரிட்டி ஆஃப் விஷன் ரொம்ப நாள் கண்ணாடி போட்டுகிட்டே இருக்கிறவங்க, அந்த ப்ளஸ் பவர்லாம் இருக்கிறவங்க மூஞ்சி கூட தெளிவாக தெரியாது கண்ணாடி போடாமல் அவங்களுக்கு. ஸோ அவங்க மூஞ்சி கண்ணாடி இல்லாமல் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம இது ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா தே வில் பி வெரி ஹாப்பி. இல்லைனா ரிஃப்ராக்டிவ் லென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஐசிஎல்ஸ், காண்டாக்ட் லென்சஸ் வெளியில் போடுறது இல்லாமல் கண்ணுக்குள்ளேயே காண்டாக்ட் லென்சஸ் வைக்கிற தன்மை இருக்குது. அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எது வேணுன்றதை நம்ம டாக்டர்ஸ் டிசைட் பண்ணி சொல்லுவோம், இந்த கண்ணுக்கு இந்த ப்ரொசீஜர் தான் ஆப்ட் உங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் 18 வயசுக்கு மேலே பண்ணுறது தான் சேஃப். ஓகே. பொதுவாக இந்த பார்வை குறைபாடை தாண்டி இன்னும் என்னென்ன பிரச்சனைகளுக்கு அதிகமாக டாக்டரை நோக்கி வராங்க மக்கள் கண் பார்வை தொடர்பாக? ஆக்சுவலாக நமக்கு வயசானவங்க வர்றது பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட்ஸ்க்கு தான். ஓகே. அதாவது கேட்ராக்ட்ன்றது நோய் அப்படின்ற ஒரு மிஸ்கான்செப்டோ மித்தோ இருக்குது. அது வந்து நோய் கிடையாது. முடி நமக்கு எப்படி முடி இருக்கிறப்ப வெள்ளையாகுதோ அது மாதிரி கண்ணுக்குள்ளார இருக்கிற லென்ஸும் வெள்ளைப்படையிறதுக்கு பேர் தான் கேட்ராக்ட். ஓகே. ஸோ இட் இஸ் அன் ஏஜிங் சேஞ்ச் அண்ட் நாட் அ பெத்தலாஜிக்கல் டிசீஸ். ஓகே. ஸோ ஏஜிங் சேஞ்சுன்றப்ப, நேச்சுரல் ஏஜிங் வரப்போ நமக்கு கேட்ராக்டுக்காக நிறைய பேர் வருவாங்க. இப்போ இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, முன்னாடி கேட்ராக்ட் வந்தவங்க நமக்கு தூரம் யாரை வந்தால் போதும், கிட்ட சமைக்கிறது தெரியுதா இல்லை புக்கு படிக்கிறது தெரியுதா இது தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். இப்போ வர ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தேர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் வெரி ஹெவி. அவங்களுக்கு இன்டர்மீடியட் விஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. கம்ப்யூட்டரை பார்க்காம இருக்க மாட்டாங்க, இன்ஸ்டாவை பார்க்காம இருக்க மாட்டாங்க, ஃபேஸ்புக்கை பார்க்காம இருக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வந்து இன்டர்மீடியட் விஷன், மோர் தென் டிஸ்டன்ஸ் அண்ட் நியர், இன்டர்மீடியட் விஷனோட நீட் ஆஃப் இந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ எல்லா மெடிக்கல் ஃபீல்டும் அட்வான்ஸ் ஆகிட்டு வர மாதிரி கேட்ராக்டுக்கும் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு வருது. இப்போ ரொபோட்டிக் கேட்ராக்ட் சர்ஜரின்னு வந்திருக்கு. அதாவது ஃப்ளாக்ஸ், ஃபெம்டோசெகண்ட் அசிஸ்டட் கேட்ராக்ட் சர்ஜரி. அதாவது அந்த லேசர் மட்டும் நம்ம ஃபயர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. லேசர் ஃபயர் பண்ணி பர்ஃபெக்டாக ரெக்ஸஸை கொடுத்துட்டு அக்யூரேட் சென்ட்ரேஷனு அண்ட் சிலிண்ட்ரிக்கல் கரெக்ஷனும் பர்ஃபெக்டாக வரும். அது அந்த மாதிரி அந்த ரொபோட்டிக் ப்ரொசீஜருக்கு போனால் இட் வில் ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட் ஓவர் நார்மல் ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன். நார்மலாக ஃபேக்கோ பண்ணுறதுக்கும் இந்த ரொபோட்டிக்கில் பண்ணுறதுக்கும் ஒரு 100% அதை விட இது பெட்டரா இருக்கு. அதை விட இது நல்ல ரிசல்ட்ஸ் வருது, அக்யூரசி வருது, டார்கெட் ஓரியன்டா இருக்கு.
கரெக்டாக விஷன் வந்து கிளாரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் wound ஹீலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் இது அட்வான்டேஜஸ் ஆஃப் சர்ஜிக்கல் டெக்னிக். அது கண்ணுக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணுற லென்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய மாடிஃபைட் லென்சஸ் வந்திருக்கு. இப்போ இன்டர்மீடியட் விஷன் தான் நமக்கு தேவை. முன்னாடி இருந்ததுக்கு வந்து தூரமும் கிட்டையும் மல்டிஃபோக்கல்னு சொல்லுவோம், தூரமும் கிட்டையும் மட்டும் தெரியும். இப்போ அந்த மாதிரி லென்ஸை ஒரு ஐடி இன்ஜினியர் வராரு, அவருக்கு கேட்ராக்ட் இருக்குது, அவருக்கு போட்டோன்னா he will be happy or not? He will definitely cry because my intermediate vision is not good ன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நான்-ringed EDOFs, எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் IOLsன்னு சொல்லுவோம், நான்-ringed EDOFsன்னு சொல்லுவோம். அந்த லென்சஸ் போட்டோம்னா தூர கிட்ட நடு எல்லாமே கிளாரிட்டியாக தெரியறதுக்கு அண்ட் மோஸ்ட்டாக 99% கிளாஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ட்ரைஃபோக்கல்ஸ் இருக்குது, இடாஃப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய புது லென்சஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி லென்சஸ் வந்து மாடிஃபை ஆகிட்டு அட்வான்ஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ கண் தொடர்பான என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, இன்னும் குழந்தைங்களில் பெரியவங்களில் எப்படி இருக்குது, இதை கண்டிப்பாக சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஆனால் டாக்டரை கரெக்டான நேரத்தில் நம்ம தொடர்பு கொள்ளணும். நிறைய விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு நிறைய விளக்கங்களை தந்ததுக்கு நன்றி டாக்டர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.